Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி விஷஸ். இன்னைக்கு நம்ம விநாயகர் சிம்பிளாக நம்ம கிச்சனில் அவைலபிளாக இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக பண்ண போகிறோம். அது கூடவே நாங்கள் அம்பர்லாவும் பண்ணியிருக்கோம். அந்த அம்பர்லா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க. இது பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் மைதா மாவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரையோட பவுடர், 3 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவாக இருந்ததுன்னா 3 ஸ்பூன் மஞ்சள் தூளே போதும். நான் கோதுமை மாவு எடுத்ததுனால இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு கலர் எவ்வளோ சூப்பராக எல்லோவாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கலாம். பேஸு டிஸ்க் ஷேப்பில் டம்மி, செஸ்ட், 2 லெக்ஸ், 2 ஹேண்ட்ஸ், ஹெட்டு, ட்ரங்க்கு, அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் டெக்கரேஷன்ஸ்க்கும் மவுஸ்க்கும் வச்சுக்கலாம். ஒரு ரெட் கலர் பேப்பரில் ஏதாவது நியூஸ் பேப்பர் எந்த பேப்பர் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டிக்காமல் இருக்கும். அந்த டிஸ்க் ஷேப்பை அங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அவரோட டம்மிக்கு வச்சுக்கலாம். இருக்கிறதுலே பெருசாக செஞ்ச அந்த ஷேப்பை நம்ம டம்மிக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் லெக்கு, 2 லெக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்துனா நம்மளுக்கு ஷேப் வந்துடும். அதுக்கு மேலே செஸ்ட். இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெட் பார்ட். அதுக்கப்புறம் 2 கை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது கொஞ்சம் வளைஞ்சு நம்மளுக்கு கை ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் அது நம்ம சைடில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட ட்ரங்க் நம்ம வைக்க போகிறோம். ட்ரங்க்குக்கு வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஹெட்டுக்கு மேலே க்ரோன் அதில் லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஃபேஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஷைனிங் வரும். அதுக்கப்புறம் 2 கண்ணுக்கும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக அமுத்திக்கலாம். கண்ணுக்கு ரெட் கலரில் ஏதாவது கிடச்சா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் மிளகு கூட வச்சுக்கலாம். காதுக்கு இந்த மாதிரி நம்ம தட்டையாக செஞ்சுட்டு, விநாயகருக்கு காது பெருசாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடியும் நம்ம கொஞ்சம் ஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு கயிறு இருந்துச்சுன்னா அதேமாரி அவங்களோட பூநூலுக்காக நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவுமே ஸ்டிக்கு தான். ஒரு பக்கம் நீட்டாகவும் இன்னொரு பக்கம் அதில் பாதி உடைச்சும் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி உள்ள அமுத்தி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது அழகாக செட் ஆகிடும். ட்ரங்கை லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு நான் பேர்ல் இருந்துச்சு, அதுதான் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சின்ன சின்னதாக உருட்டி அதையுமே நீங்கள் லட்டு மாதிரி வைக்கலாம்.
இதுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் பொட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திருநீர் லைட்டாக தண்ணியில் குழச்சிட்டு அது கூட நீங்கள் ஒரு ஸ்டிக்கில் தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அவரோட தொப்புளில் இந்த மாதிரி காசு வைப்பாங்க. அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்கள் வைக்க வேண்டாம். பேப்பர் பீட்டர் லீஃப், 2 பனானா, அப்புறம் நம்ம இதுக்கு வத்திலாம் சொருவிக்கலாம். நாம் செஞ்சுருந்த அம்ப்ரெல்லா. இந்த அம்ப்ரெல்லா ரொம்ப அழகாக இருக்கும் விநாயகருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்ப்ரெல்லா செஞ்ச வீடியோவையும் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விநாயகரோட வெஹிக்கிள் ரேட் தான். இப்போ நம்ம ரேட் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுட்டு அதில் 2 பிளாக் பெப்பர் அவரோட ஐக்காக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு டெய்ல் பின்னாடி பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ரேட் எவ்வளோ அழகாக வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கிறாரு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. தேங்க்யூ. பாய் பாய்.